ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது என்ன சார்? ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஆஃப்டர் a few இயர்ஸ்க்கு அப்புறம் அப்புறம் விழுந்துருமா? பின் தலை கேரண்டியா இருக்குமா? டூத் மெயின்டெனன்ஸ் அடர்த்தி குறையிறதுக்கு எல்லாருக்குமே சேமா வருமா? 30 to 40% டோனர் ஏரியாவில் சைடு எஃபெக்ட்ஸ் ஏன் வரலாம்? சீப் ரேட்ல வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறீங்க, டாக்டருடைய படிப்பு என்ன? கிளினிக்காக அந்த மெயின்டெனன்ஸ் ட்ரீட்மெண்ட் வேணுமா? அதாவது காஸ்ட்லி ப்ரொசீஜர், காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது. பின்விளைவுகள், பாதிப்புகள். லோ காஸ்ட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. சீப்பாக இருக்கக்கூடாது, எல்லா தரத்தையும் குறைப்பேன். என்ன மாதிரி பிரச்சனை கொண்டு வரும்? விமன்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் செய்யலாமா? தாராளமாக பண்ணலாம். பொறுமை ரொம்ப முக்கியம் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். கேன்சர் வந்துருமா? என்னுடைய சொந்த கருத்து தான். ட்ரூவா இருக்குமா? சத்தியமாக அது பொய். அனைவருக்கும் வணக்கம், நான் சௌமியா. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது பரவலாக பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற பாதிப்புகள், நிறைய குழப்பங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. அதை பற்றி மேலும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தென்னிந்தியாவிலேயே பிரபலமாக இருக்கக்கூடிய சுஹிரா ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக்ல இருந்து எம்டி சார் வந்திருக்காங்க, மிஸ்டர் சந்துரு வேல்முருகன் சார் அவர்கள். தேங்க்யூமா. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது என்ன சார்? ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகக்கூடிய இடங்கள்னு சில இடம் இருக்குது தலையில், மேல் பகுதியும்பாங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஹார்மோன் ரியாக்ஷனால் ஹேர் லாஸ் ஹெவியாகி பால்னஸ் ஆகும். சொல்லப்போனால் முடியின் வேர்களும் அங்கே இருக்காது, பலன்னு வந்துடும். ஸோ அதுக்கு பேர் வழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் டேர்ம் வந்து ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா. இந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட ஹார்மோனுக்கு ரியாக்ட் ஆகாத சில வேர்கள் இருக்குது நம்ம உடம்புல. அந்த இடத்துல முக்கியமான இடம் பின்னாடி உள்ள பின் தலைப்பகுதி, இதான் டோனர் ஏரியாம்பாங்க. அங்கேருந்து வேர்களை எடுத்து எந்த இடத்துல நமக்கு முடி வேணுமோ அங்கே வைக்கிற ப்ராசஸுக்கு பேர் தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ இதுக்கப்புறம் டீட்டெயிலாக ஒவ்வொன்றா பார்க்கலாம், நிறைய விஷயம் பார்க்கலாம். ஸோ பேசிக் இவ்வளோ தான். சார், எல்லாருக்குமே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்ய முடியுமா சார்? எல்லாருக்கும் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக முடியாதுமா. எல்லாருக்கும் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டு கூற்று இருக்குது. ஒரு கூற்று என்னென்னா, ஃபஸ்ட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணக்கூடிய நபர் உடல் தகுதியோட முதல்ல இருக்கணும். அவங்களுடைய உடல் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு விஷயமா, ஃபஸ்ட்டு மேஜர் திங். அது எப்படி புரிஞ்சுக்கலான்னா, இப்போ சுகர் ஹெவியாக இருக்குது, அவங்கள சுகரை கண்ட்ரோல் பண்ணாமல் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது. இல்லை வேறு எதுவும் உடம்புல மிகப்பெரிய நோய்வாய்ப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு பண்ண முடியாது. இதை தாண்டி யாருக்கெல்லாம் பண்ண முடியாதுன்னா, டோனர் இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது பெரிய குழப்பம் இருக்குது. என் ஃப்ரெண்டுடைய முடி இருக்குது, அதை எடுத்து நான் வச்சுக்க முடியுமா எல்லாம் ஒரு குழப்பம் இருக்கும். கிடையாது, உங்கள் உடம்புல இருந்து தான் முடியை மாற்றி வேறு இடத்துல வைக்க முடியும். அப்போ முதல்ல உங்கள் உடம்புல முடி இருக்கணும். எங்கே இருக்கணும்? பின்னாடி டோனர் ஏரியாவில் முடி இருக்கணும். முடி ரொம்ப குறைஞ்சிட்டு இல்லை முடி ரொம்ப தின்னாயிட்டு குவாலிட்டி இல்லை அப்படின்னா அந்த முடியை மாற்றி வச்சாலும் ரிசல்ட் அப்படிங்கிறது வராது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியாது. ஸோ ரெண்டு முக்கியமான தகுதிகள் இருக்குது. ஒன்று உடல் தகுதி நல்லா இருக்கணும், இன்னொன்று டோனர் குவாலிட்டி நல்லா இருக்கணும். இருந்தால் கண்டிப்பாக ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், இல்லைன்னா முடியாது. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் டேஞ்சரஸ் ஆர் பெயின்ஃபுல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ அதில் வந்து உங்களோட கருத்து என்ன சார்? கண்டிப்பாக அது வந்து பெயின்ஃபுல் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உண்மை என்னென்னா, ஒரு ஊசி போடுவாங்க தலையில், வந்து அனஸ்தீசியா ஊசி பண்ணுவாங்க. அந்த வலி கொஞ்சம் இருக்கும், பட் அது டாலரபிள், அது வந்து தாங்கக்கூடிய விஷயந்தான். அந்த வலி கூட இல்லாமல் அப்படின்னு நான் போய் சொல்ல முடியாது. ஒரு ஊசி, முதல் ஊசி வந்து உங்களுக்கு ஹேரை வந்து பின்னாடிருந்து எடுக்கணுன்னா உங்களுக்கு மரப்பு ஊசி போடணும். ஃப்ரண்டில் நட்டு வைக்கணுன்னா ஒரு சின்ன ஹோல், அதாவது 1 mm 1.5 mm சின்ன ஹோல், அதை வந்து ஸ்லைட் பண்ணி தான் உங்களுக்கு போட முடியும். அப்போ அங்கேயும் நம்ம அனஸ்தீசியாங்கிற ஊசியை வந்து போட வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ ஊசி போடும்போது ஒரு தாங்கக்கூடிய வகையில் பெயின் இருக்கிறது காமன், ஓகேங்களா? அப்போ வலி இருக்கும். அடுத்தது டேஞ்சரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பராக ஒரு நல்ல ஒரு மருத்துவர் மேற்பார்வையில் எக்ஸ்பீரியன்ஸான டீமை வச்சு ஒரு ஜென்யூனான ஒரு என்வைரான்மெண்ட்டில் நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறீங்கன்னா அது டேஞ்சரஸ் கிடையாது. இல்லைன்னா கண்டிப்பாக அது டேஞ்சரஸ். ஸோ ரெண்டையுமே நான் தெளிவாக சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதே மாதிரி ரொம்ப ஹெவியாக வலிக்குமா, சில பேர் ரொம்ப வலிச்சுக்கிட்டே இருக்குமானா அது கிடையாது. ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு பல் பிடுங்கிறதுக்காக போகிறான் வச்சுக்கோங்களேன், பல் பிடுங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஊசி போடுவாங்கள்ல, ஒரு பெயின் இருக்கும்ல, அதே பெயின் தான் உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது ஒரு சின்ன பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் பெயின் தெரியவே தெரியாது. தட்ஸ் இட். டிரான்ஸ்பிளான்ட் ஹேர் இருக்கு இல்லைங்களா சார்? ஸோ ஆல்சோ வந்து அது ஃபால்ஸ் ஆஃப்டர் a few இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அது ட்ரூவாக இருக்குமா அப்படிங்கிறது சில கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் விழுந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ
ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணக்கூடிய முடி எந்த அளவுக்கு ப்ராப்பராக கையாளப்பட்டிருக்குன்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குமா. டோனர் ஏரியான்னு ஒரு கிரிட்டீரியா இருக்குது. அது என்னென்னா, நமக்கு பின்னாடி பொடதிம்பாங்க தமிழில் சிம்பிளாக, பின்தலை, அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் டிஹெச்டி அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து பாதிக்காது அந்த வேர்களை. மித்த இடத்துல இருந்து வேர்களை எடுத்து முன்னாடி நட்டு வச்சாங்கன்னா அந்த இடத்துல டிஹெச்டியான பாதிப்பு இருக்கும். அந்த முடி நட்டு வச்சாலும் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அவங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முடி எடுத்திருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு கேள்வி. இந்த கேள்விக்கு ஆமாம், நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண இடத்துல சேஃப் டோனர் ஏரியாவில் இருந்து தான் வேர்களை எடுத்து மாற்றி முன்தலையில் வச்சுருக்காங்கங்கிற பட்சத்தில் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நான் பெர்மனண்ட்டுங்க வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன், அந்த அர்த்தம் ஐ வில் எக்ஸ்பிளைன் போக சொல்கிறேன். உங்களுக்கு லாங் லாஸ்டிங் ஒரு 10-15 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து முடிகள் இருக்கும். இல்லை சேஃப் டோனர் ஏரியாவிலேருந்து உங்களுக்கு முடி எடுக்கலை, அர்ஜென்ட்டுக்கு வேறு வழி இல்லாமல் சேஃப் டோனர் ஏரியாவிலேருந்து முடி எடுக்காமல் அதுக்கு மேலே இருந்தோ இல்லை ரொம்ப கீழே இருந்தோ எடுக்கணுங்கிற பேருக்கு எடுத்து வச்சாங்கன்னா அந்த வேர்கள் டிஹெச்டியால் பாதிக்கப்படக்கூடிய வேர்கள் உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு நிச்சயமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லாங் லாஸ்டிங் நான் ஒரு வார்த்தை பயன்படுத்தினேன். ஒரு 10 to 15 வருஷம் முடி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த 10 to 15 வருஷம் முடியுமே அது ஏஜை பொறுத்து. இப்போ நீங்கள் ரொம்ப யங் ஏஜாக இருக்கீங்க, இப்போ 25 இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டோனர் ஏரியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு ஒரு 50-60 ஏஜுக்கு அப்புறம் தான் டோனர் ஏரியாலையும் தின்னிங் வர ஆரம்பிக்கும். அப்போ அங்கேருந்து எடுக்கப்பட்ட முடிகள் 60 வயசு வரைக்கும் உங்களுக்கு இருக்கலாம். இல்லை நீங்கள் 50+ தான் பண்ணுறீங்க, டோனர் ஏரியா அப்போவுமே வீக்காக இருக்குது, ஒரு 10 வருஷம் வரைக்கும் தான் டோனர் ஏரியா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா 10 வருஷம் வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போ உங்கள் ஏஜ் ஃபேக்டர் உள்ளே வருது, உங்கள் மெயின்டெனன்ஸ் உள்ளே வருது, உங்கள் ஹெல்த்தி ஃபுட்டு ரொட்டீன் எல்லாம் உள்ளே வருது. ஸோ மினிமமாக ப்ராப்பராக ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலே ஒரு 10 to 15 வருஷம் நீங்கள் தாராளமாக முடியோடு இருக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம டேக் கேர் பண்ணுறது, நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கண்டிப்பாக இருக்குது. மெயின்டெனன்ஸும் இருக்குது, கிளினிக் சைட்லேயும் சேஃப் டோனர் ஏரியாவிலேருந்து எடுத்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி ஹேரை வச்சுருக்காங்களாங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஸோ ஒரு டிரான்ஸ்பிளான்ட் முடிச்சதால் லைஃப் லாங் ஹேர் க்ரோத் வந்து கேரண்டியாக இருக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியுமா சார்? லைஃப் கேரண்டி கிடையாது. அதாவது கேரண்டிங்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்த முடியும்னா, இதுவே நான் ஒரு ஃபேக்காக ஒரு ஸ்கேமாக பார்க்குறேன். ஏன்னா வித்தவுட் மெயின்டெனன்ஸ் ஹேருடைய தன்மை வந்து எப்படி கண்டிப்பாக வீக் ஆகும்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நானுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக என்னுடைய ஹேரை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அந்த ஹேருங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தென்னை மரம் மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. கீழே வேர் இருக்குது, தென்னை மரம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. கீழே வேருக்கு தேவையான சத்து பொருள் போடணும், தண்ணி போகணும், அதுக்கு தேவையானது கொடுக்கணும். அந்த தேவையானங்கிறதா மெயின்டெனன்ஸ். ஸோ மெயின்டெனன்ஸ் பண்ணால் தான் அந்த முடி வந்து நல்ல அடர்த்தியாக நீங்கள் நினச்ச அழகில் இருக்கும். மெயின்டெனன்ஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பான முறையில் தின்னிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தின்னிங் மீன்ஸ் டென்சிட்டி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கேரண்டின்னு சொல்ல முடியாது, நல்ல லைஃப் லாங்காக கேரண்டியாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு முடி நல்லாயிருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வித்தவுட் மெயின்டெனன்ஸ் எதுவுமே கண்டுக்கல, அஸ்டிமெண்ட்டும் பண்ணிட்டேன் விட்டுட்டேன் அப்படின்னு ஒரு நபர் இருக்காருன்னா நிச்சயமான முறையில் அவருக்கு காலம் போக போக டென்சிட்டி அடர்த்தி குறையிறதுக்கு கண்டிப்பான வாய்ப்பு இருக்குது. மெயின்டெனன்ஸ் மஸ்ட். பால்தாவது விட்டமின் குறைவுனால வருது அப்படின்னு மக்கள் வந்து நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அது உண்மையா இல்லை எப்படி நீங்கள் உங்கள் கருத்தில் சொல்கிறீங்க சார்? வழுக்க விழுறது விட்டமின் குறைபாடா? அதாவது இதில் 3 வகையாக நம்மளுடைய பால்னஸை வந்து பிரிச்சிடலாம். வழுக்கை 3ஆக பிரிக்கலாமா? ஒன்று வந்து ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியாங்கிற எம் பேட்டர்ன் பால்னஸ்ஸு, தென் ஓ பேட்டர்ன், இங்கே வந்து ஓ ஷேப்பில் விடும், இது ஒரு பால்னஸ் வகை. இது வந்து ஆண்களுக்கு ஒரு ஹார்மோன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். உடம்புல வந்து டெஸ்டாஸ்டரோன் டிஹெச்டியாக மாறி நம்முடைய வேரை சுற்றி பசை மாதிரி படிகிறதுனால, அதாவது வேர் மீன்ஸ் நம்முடைய தலைமுடியின் வேர்கள் சுற்றி வந்து படிகிறதுனால ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு ஹேர் லாஸ் ஆகக்கூடிய இது ஒரு கேஸ். சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெலிஜென் எஃப்ளூவியம் அப்படிங்கிற விஷயம். இது என்னென்னா ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. இது வந்து சரியான ஃபுட் இல்லை, ஆகாரம் இல்லை, சரியாக தூங்கலை, சத்து குறைபாடுனால வரக்கூடிய விஷயம். 2வது கேட்டகரி. 3வது வந்து அலோபேஷியா ஏரியேட்டா. இந்த அலோபேஷியா ஏரியேட்னா என்னென்னா புழு வெட்டும்பாங்க. நீ சவர பார்த்துக்கலாம், அங்கங்கே ரவுண்டாக பேட்சாக வந்து ஹேர் லாஸ் ஆகிருக்கும், ரவுண்டாக காயின் மாதிரி இருக்கும். இது என்ன அர்த்தம்னா தன்னுடைய சொந்த நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் அது வந்து தன்னுடைய முடியின் வேர்களை வேறொரு விஷயமாக கிருமியாக நினச்சி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அட்டாக் பண்ணும்போது அதுவும் உங்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதை வச்சு நீங்கள் விட்டமின் நீங்கள் பிளான் பண்ணுவீங்க?
ஃபைன். அப்போ விட்டமின்ஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு வகை, எது டெலிஜியன் எஃப்ளூங்கிற ரெண்டாவது வகை. சத்து குறைபாடுனால ஹேர் லாஸ் அது மட்டும்தான் வரும். ஹார்மோன் இஷ்யூவால் வர்றது வழுக்கை, ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா, உங்களுடைய ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அதனால் வர்றது உங்களுடைய அலோபேஷியா ஏரியேட்டா. சார் இப்போ வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்கிறாங்கல்ல சார், அது ரிசல்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே சேமாக வரும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. அது சேமாக வருமா இல்லை எப்படி வரும் அப்படிங்கிறது உங்கள் சைட்லேருந்து சொல்லுங்கள். சத்தியமாக சேமாக வராது. ஓகே. இது வந்து நேரடியாக மக்கள் புரிஞ்சுக்கணும். இது நிறைய குழப்பம் இருக்குது. நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்டை பார்த்து நான் பண்ணேன், எனக்கும் சூப்பராக இருக்குன்னு நம்புகிறாங்க. இல்லை என் ஃப்ரெண்டை பார்த்துட்டேன், அவருக்கு சுமாராக இருக்குது, அப்போ எனக்கும் சுமாராக இருக்குது. அதாவது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது 60 to 70% தன்னுடைய சொந்த டோனர் குவாலிட்டியை பொறுத்தது. ஓகே. மிச்சம் ஒரு 30 to 40% தான் அதனுடைய கிளினிக்கை பொறுத்தது. கிளினிக்கு முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ரிசல்ட்ஸ் நான் சொந்த அனுபவத்தில் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேற்பட்ட ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிஸை நம்ம கண்மாடி பார்த்துருக்கோம். ரிசல்ட்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கு எவ்வளவோ போராடுறோம். ஆனால் சில பேருக்கு அபோவ் ஆவரேஜ் ரிசல்ட் ஓகே சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க. சிலவுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும், நினச்சி பார்க்க மாட்டோம் இவ்வளோ டென்சிட்டி வந்திருக்கு அப்படின்னு. அது காரணம் என்னென்னா டோனர் ஏரியாவில் ஒவ்வொரு வேர்கள்லையும் எத்தனை முடிகள் இருக்கும்பாங்க. இப்போ ஒரு வேரில் வந்து சில பேருக்கு 4 முடி இருக்கும், ரொம்ப ரேராக சில பேருக்கு 5 முடி இருக்கும், சில பேருக்கு 1 முடி தான் இருக்கும். அப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு 2 பேர் வராங்க, 2 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸில் என்ன கதை அப்படின்னா, ஒரு ஆளுக்கு டோனர் ஏரியாவில் வந்து வேர்களுக்கு ஒரு முடி இருக்குது. இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஒரே வேரில் 4 முடி இருக்கும் வச்சுக்கோங்களேன். 1000 வேர்களை எடுத்து மாற்றி வைக்கிறாங்க. இப்போ 6 மாதம் கழிச்சு ரிசல்ட் வரும்போது பின்னாடி ஒரு வேரில் ஒரு முடி இருந்த ஆளுக்கு 1000 முடி தான் வளர்ந்துருக்கும். அப்போ டென்சிட்டி ஒரு ஆவரேஜாக இருக்கும், அடர்த்திங்கிறது. இதே இது இவருக்கு இப்போ பார்த்தோம் இல்லையா, 4 முடி இருக்குது ஒரு வேரில், அவருக்கு 4000 முடி, டென்சிட்டி சூப்பராக இருக்கும். இப்போ ரிசல்ட் எப்படி வந்து நம்ம சேம்னு சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. அது போக ஒரு உடம்புல ஹெல்த்துன்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது, மெயின்டெனன்ஸ்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது, தென் சூஸ் பண்ணுற கிளினிக் எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னு இருக்குது. எல்லாமே கலந்த முடிவு தான் ரிசல்ட். அப்போ ரிசல்ட்டுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுங்கிறது சத்தியமாக அது பொய். ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து சேஃபாக இல்லை சைட் எஃபெக்ட்ஸ் ஆர் ஃபெயிலியர்ஸ் பற்றி ஏதாவது ரேட்ஸ் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? சைட் எஃபெக்ட்ஸ் ஏன் வரலாம்? பொதுவாக சைட் எஃபெக்ட்ஸ்னு பொறுத்த வரைக்கும் மினிமலாக சொல்ல போனால் ஷாக் லாஸ்ன்னு ஒன்று வரலாம், கொஞ்சம் பெயின் எக்ஸ்டெண்டாக ஆகலாம், இன்னொன்று முகம் வீங்கலாம். இந்த 3 தான் மினிமலான உள்ள சைட் எஃபெக்ட்ஸ். ஷாக் லாஸ்னால் என்னென்னா, சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு நபர் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது அவங்களுடைய டோனர் ஏரியாவில் இருக்கக்கூடிய வேர்களை எடுக்கும்போது ரொம்ப பதட்டப்பட்டாலோ இல்லை உடம்புல ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாயிட்டாலோ அவருக்கு வந்து ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு பின்னாடி எடுத்த இடத்துல மட்டும் ஒரு பேட்ச் மாதிரி விழுகும். அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிட்டோம்னா, டாக்டர் வச்சு ஹேண்டில் பண்ணிட்டோம்னா கண்டிப்பான முறையில் ரெக்கவர் நல்லாயிருக்கும். இது ஒரு சைடு எஃபெக்ட். அதுக்கப்புறம் தலை வலிக்கிறது, இது வந்து நம்ம எக்ஸ்கியூஸ் பண்ண முடியாது. ஹேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3000 வேர்கள் மாற்றி வச்சுருக்கோன்னா பின்னாடி 3000 வேர்கள் எடுத்திருக்கோம், முன்னாடி 3000 வேர்கள் நட்டு வச்சுருக்கோம். அப்போ 6000 ஓட்டம் இருக்குது. இது மினிமலாக 1 நாள் 1.5 நாள் ஒரு தாங்கக்கூடிய வழியை தர்றதுங்கிறது அடிப்படை. இதை நம்ம மாற்றுக்கிறது பண்ண முடியாது, வரத்தான் செய்யும். அடுத்தது முகம் வீங்கிறது. நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எனக்குமே முகம் வீங்கி பப்பாளி மேலே ஆயிடுச்சு அஸ்டி பண்ணதுக்கப்புறம். அது ஏன் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு அஸ்டி பண்ணும்போது அனஸ்தீசியா அதை வந்து அந்த இடத்துல மேலே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ரேஷியோவில் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. தலை ஃபுல்லாமே எங்கெல்லாம் அஸ்டி பண்ண போகிறோமோ கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த அனஸ்தீசியா உடம்பை விட்டு வெளியே போகணும். அதுக்காக தான் அஸ்டி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் படுத்துருங்க, எஞ்சி உட்காராதீங்க சொல்லுவோம். படுத்துறதுக்கு என்ன காரணம்? மேலே போட்ட அனஸ்தீசியா கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி வெளியே போகணும், உடம்பு விட்டு வெளியே போகணும்னு பிளான் பண்ணுறது. ஆனால் நேராக உட்காந்துருக்கிறதுனால அனஸ்தீசியா ஃப்ரண்டில் மூஞ்சி வெளியே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இறங்கும்போது அதை மூஞ்சி வீங்கினதாகவும் அப்படின்னு மக்கள் பயப்படுறது வாய்ப்பு இருக்குது. இது சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை, நார்மலாக உட்காந்துருக்காங்க. அப்போ அனஸ்தீசியா பின்னாடி வேலை இறங்குறதுக்கு பதிலாக முன்னாடி வேலை இறங்கி உடம்பு விட்டு வெளியே போகுது. இதுதான் அடிப்படை. ஸோ இது 3 சைடு எஃபெக்ட்டு நார்மலாக பார்க்கக்கூடிய விஷயம். அதை தாண்டி மேஜராக சைடு எஃபெக்ட்ஸ் என்ன வரலான்னா, ஒரு வேளை நீங்கள் சூஸ் பண்ணுற கிளினிக்கில் யூஸ் பண்ணுற டூல்ஸ் ப்ராப்பரான டூல் இல்லை சுத்தபத்தமாக, மேபி சிம்பிளாக புரியணும்னா சுத்தபத்தமாக இல்லைன்னா இது ஒரு சர்ஜரி. அப்போ அதன் மூலமாக கிருமி தொற்று உங்களுக்கு வர்றது வாய்ப்பு இருக்குது. ஹைஜீனாக இருக்கணும், சுத்தபத்தமாக இருக்கணும். இல்லைன்னா தொற்று வர்றது வாய்ப்பு இருக்குது. தொற்றுவே பெரிய பிரச்சனையை கொண்டு போகிறது வாய்ப்புகள் இருக்குது. அந்த பெரிய பிரச்சனை நிறைய நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அங்கே இஷ்யூ ஆகிட்டு, இங்கே இஷ்யூ ஆகிட்டு
உத்தரப்பிரதேசில் ஒரு இஷ்யூ ஆச்சு, கேரளாவில் ஒரு இஷ்யூ ஆச்சுன்னு பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா ஹைஜீனிக்காக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னு இருக்கலாம். இது கிளினிக் சைடு. இன்னொன்று ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பேஷண்ட் வந்து வீட்டுக்கு போயாச்சு. பேஷண்ட்டுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி தொட்டு பார்க்கக்கூடாதுல்ல, அது புண்ணு தானே. கை தொட்டு பார்க்குறது, கையில் கிருமி இருக்கலாம், அது வழியாக உள்ளே போகலாம். அப்போ இதுவும் ஒரு விஷயம் இருக்குது. மேபி இதெல்லாம் தவறுதலாக நடந்துட்டுன்னா அது மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகிறதுக்கு, சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது நடக்கலைன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, சைடு எஃபெக்ட்ஸ் பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பப்ளிக்கில் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி என்ன மாதிரி தவறான புரிதல்கள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? என் ஃப்ரெண்டே கேட்டார், என்ன அப்படின்னா, ஒட்டு வச்சிருக்கியா, பிச்சா வந்துருமா, குளிக்க முடியுமா, ஷாம்பு போடலாமா அப்படின்னு நிறைய குழப்பம் இருக்குது. இது வந்து ஒரிஜினல் முடி. பப்ளிக் மத்தியில் ஆழமாக புரிஞ்சிக்க வேண்டியது, இது முடியை ஒட்டு வைக்கல, வேர்களை பழையபடி அந்த இடத்துல திரும்ப ரீஸ்டோர் பண்ணியிருக்கோங்கிறத விட பின்னாடி இருந்த வேர்களையும் தாடி முடிகளையும் முடி நம்ம எங்கே வேணும்னு ஆசைப்படுறோமோ அந்த இடத்துல எடுத்து வேரோடு வச்சுருக்கோம். ஒரு இடத்துல நார்மலாக முடி இருந்தால் முடி எப்படி வளருமோ அதே மாதிரி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணப்பட்ட முடிகள் வளரும். இது ஒட்ட வச்ச முடியோ இல்லை ஷாம்பு போட முடியாது, இது தனிப்பட்ட மெயின்டெனன்ஸ் வேணும் அப்படிலாம் கிடையாது. நார்மல் ஹேரை வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாமோ எல்லா விஷயத்தையும் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியலை, நீங்கள் பண்ண முடியும். இதுதான் பப்ளிக் மத்தியில் போக வேண்டிய முக்கியமான கருத்து. ஸோ நான் மெடிக்கல் சென்டரில் சீப் ரேட்டில் வந்துட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க சார். ஸோ அது ஃபெயிலியர்ஸ் ரேட் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி மக்கள் வந்து அவாய்ட் பண்ணணும்னு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? இது நிறைய ப்ராப்ளம் வந்துகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். பொதுமக்கள் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு ட்ரஸ்டான ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுறாங்கன்னு இருக்கு. ஒரு இடத்துக்கு போகிறா இருந்தால் அந்த டாக்டருடைய படிப்பு என்ன, ஒரு எக்ஸாம்பிளுக்கு முடி சம்மந்தமாக நீங்கள் ஒரு ஆள்கிட்ட போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த நபர் டெர்மடாலஜிஸ்ட்டாக இருக்கணும். இது அடிப்படையாக தெரியணும். இது ஒரு பேசிக்கை தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்னொன்று வந்து ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் தலையை கொடுக்க போகிறீங்க தான் உண்மை. எத்தனை தலையை அவங்க பார்த்துருக்காங்க? இது நேரடியான கேள்வி. ஒரு தலையை பார்த்துருக்காங்களா, இல்லை 100 தலையை பார்த்துருக்காங்களா, இல்லை 1000 தலைகளை பார்த்துருக்காங்க, இல்லை நம்மளே மாதிரி 2000 தலைகளை பார்த்துருக்காங்களா? அப்போது இந்த அனுபவத்து ரீதியாக அவங்க எவ்வளோ விஷயம் பார்த்துருப்பாங்க. தென் அவங்களுடைய வெளிப்படையான ரிவ்யூஸ் நிறைய இருக்கும். இப்போ நான் ஏகப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் நிறைய மெச்சூர் ஆகிட்டாங்க. கூகுள் ரிவ்யூஸ் ப்ராப்பராக பார்க்குறாங்க. கூகுள் ரிவ்யூஸில் போயிட்டு அந்த கிளினிக்ஸ் என்ன மாதிரியான ரிவ்யூஸ் வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க, பொதுமக்களுடைய ரிவ்யூஸ் எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகிருக்கு அதை பார்க்கலாம். அதே மாதிரி சோசியல் மீடியா ரிவ்யூஸ், ஒரு ரிவ்யூ 2 ரிவ்யூ கிடக்குதா, இல்லை 10 ரிவ்யூ இருக்கா, இல்லை 100 ரிவ்யூஸ் இருக்கா, இல்லை நம்மளே மாதிரி 500க்கு மேற்பட்ட ரிவ்யூஸ் இருக்கா? அப்போ ரிவ்யூஸ் வந்து ஒரு ரிவ்யூ 2 ரிவ்யூ ஃபேக் பண்ண முடியும், 500 ரிவ்யூஸை ஃபேக் பண்ண முடியாது. அப்போ அந்த ரிவ்யூஸ் எப்படி இருக்குது? அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ட்ரஸ்ட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிளினிக்ஸோடைய சோசியல் மீடியா பேஜஸ், கூகுள் ப்ரொஃபைல், தென் ஒரு வாட்டி நேரில் போய் பார்க்குறது, இதெல்லாம் பண்ணிவிட்டு முடிவெடுத்தால் ரொம்ப நல்லது. நான் சொல்கிறது கிளினிக்கே அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அப்போ அன்எத்திக்கல் இடத்துல நீங்கள் ரொம்ப யோசிக்கணும். அந்த இடம் முதல்ல கிளினிக் அந்த செட்டப் எப்படி இருக்கு எல்லாமே நீங்கள் பார்க்கணும்ல. ஓகே, ரொம்ப முக்கியமானது. ஓகே சார். இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது இல்லையா? ஸோ எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷனுடைய டாக்டர்ஸ் தான் நம்பணும் சார்? நான் அப்போதே சொன்னதாம்மா, அதாவது முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு நீங்கள் போகிறீங்கனாலே அங்கே செக் பண்ணக்கூடிய டாக்டர் வந்து டேர்மாக இருக்க வேண்டியது அடிப்படை தேவை. அவ்வளோதான். அதை தாண்டி பெருசாக அங்கே ஒன்றுமே இல்லை. நீங்கள் செக் பண்ண டாக்டர் டேர்மா அப்படிங்கிற கேள்வியை மட்டும் உங்களை நீங்களே கேட்டுக்குங்க. அது ஓகேனா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். தென் தகுதிகளை தாண்டி அந்த ஹாஸ்பிட்டலுடைய ட்ரஸ்டபிலிட்டி என்னங்கிறத நீங்கள் செக் பண்ண வேண்டியது நல்லது. ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க இல்லையா சார்? ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறம் ஹேர் க்ரோத் வந்து எவ்வளோ மாதம் ஆகும், அதோட பேஷன்ஸ் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? பொறுமை ரொம்ப முக்கியம் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். நீங்கள் சொல்லிட்டீங்க நீங்கள். ஏன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி உங்களுக்கு முடி வளர்கிறதுக்கு 3லேருந்து 6 மாதம் கண்டிப்பாக ஆகும். ஒவ்வொரு ஃபேஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியாச்சு, பண்ணதுக்கப்புறம் 3 மாதம் இல்லை 2 மாதம் ஷெட்டிங் பீரியடும்பாங்க. வச்ச முடி இருக்கு இல்லையா, அந்த வச்ச முடியில் உள்ள வேர்கள் உள்ள தன்னைத்தானே பாதுகாக்கிற ஒரு ஸ்பேஸ் அது. ஸோ அதிலிருந்து முதல்ல அந்த வேர்கள் மட்டும் உள்ளே இருந்துட்டு முடி வெளியே விழுந்து ஸ்டெடியாக ஆரம்பிக்கும். அதான் வந்து ஷெட்டிங் ஃபேஸ். அதுக்கப்புறம் க்ரோத் ஆகக்கூடிய ஃபேஸ், அது வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் தான் வர ஆரம்பிக்கும்.
அப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்தில் தான் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஆவரேஜான ரிசல்ட் வந்து நிற்கும். 1 இயரில் தான் பர்ஃபெக்டான ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். சார் இப்போது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறம் ஏதாவது மெயின்டெனன்ஸ் ட்ரீட்மெண்ட் வேணுமா? மினாக்சிடல், ஃபெனஸ்ட்ரேட் அந்த மாதிரி ஏதாவது? ஆமாம், நிச்சயமாக வேணும்ல அது. ஓகே. இப்போ ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அந்த முடி டென்சிட்டியாக இருக்கணும். தென் வச்ச முடியை தாண்டி நேச்சுரலாக சில முடி பின்னாடி இருக்குது. இப்போ எனக்கு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், அது முன்னாடி பண்ணியிருக்கேன். பின்னாடி உள்ளது எல்லாமே நேச்சுரல் ஹேர். இப்போ பின்னாடி இருக்கிற நேச்சுரல் ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் நம்புறீங்க? ஆல்ரெடி நமக்கு வழுக்க உள்ள ஆரம்பிச்சிட்டுனா இது ப்ராக்ரெசிவான விஷயம். இப்போ எனக்கு 30 வயசில் ஸ்டேஜ் 2ல் இருக்குது அப்படின்னா 40 வயசில் ஸ்டேஜ் 4 போயிடும். அப்போ நீங்கள் 30 வயசில் ஃப்ரண்டில் உள்ள இடத்த மட்டும் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. அப்போ 40 வயசில் பின்னாடி முடி விழுறது விழத்தானே செய்யும். அப்போ இருக்கிற நேச்சுரல் ஹேரை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக ஆகணும். அது மினாக்சிடலாக இருக்கலாம், இல்லை ஃபெனஸ்ட்ரேட்டாக இருக்கலாம். பட் ஃபெனஸ்ட்ரேட், மினாக்சிடல் எதை யூஸ் பண்ணாலும் டாக்டருடைய ஒப்புதலோட மேற்பார்வையோடு பயன்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில மெடிசனில் சைடு எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், வித் டாக்டர் கன்சல்டேஷனோட நம்ம அதை எடுத்து சொல்கிறீங்க. ஓகே ஓகே சார். இப்போது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டில் 1 டைம் செஷன் போதுமா சார்? அதாவது ப்ரொசீஜரில் செகண்ட் செஷன் ஏதாவது தேவைப்படுமா சார்? அதாவது ஒரு முறை ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போதுமா, இல்லை 2 முறை தேவைப்படுது அப்படிங்கிறது அது டிபெண்ட்ஸ் அப்பான் பால்னஸ்மா. அதாவது பொதுவாக சேஃபான விஷயம் ஹேர் டிரான்ஸ்பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் 4000லேருந்து 4500 வேர்கள் வந்து சேஃப் ஜோன். இந்த 4500க்கு மேலே போனால் சில பேருக்கு ரொம்ப ஹெவி டோனர் இருக்குது, நல்லா இருக்குது முடியுன்னா நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படிங்கிறது நார்மல் மக்களுக்கு 4000 to 4500 தான் காமன். அப்போ 4500 வேர்களை வச்சு எவ்வளோ ஏரியா கவர் பண்ண முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முன்னாடி இருந்து 4 ஃபிங்கர் 5 ஃபிங்கர் அதுக்கு மேலே கவர் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா ரிசல்ட் ரொம்ப மோசம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ டென்சிட்டி வேணும் அப்படின்னா ஃப்ரண்டில் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது ஒருவேளை ஒரு நபருக்கு ஃப்ரண்டில் மட்டும்தான் பால்னஸ் இருக்குது, பின்னாடி நேச்சுரல் ஹேர் இருக்குது அப்படின்னா அவருக்கு ஃப்ரண்டில் மட்டும் பண்ணிக்கலாம், பின்னாடி உள்ள முடியை வந்து பாதுகாத்து வச்சுக்கலாம். ஒருவேளை அவருக்கு வந்து ஃபுல் பால்டாக இருக்காருங்க பட்சத்தில் நீங்கள் ஃப்ரண்டில் மட்டும் அஸ்டி பண்ணிவிட்டு ஒரு 8 மாதம் இருந்து 1 வருஷம் வரைக்கும் பொறுத்துட்டு திரும்ப 2வது செஷன் பின்னாடி உள்ள ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு தேவைப்படலாம். ஓகேங்களா? நான் அதுக்காக தான் சொல்கிறது, உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ் இல்லை 3rd 4th வரைக்கும் ஓகே தான். அந்த ஸ்டேஜுக்கு போன உடனே நம்ம வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற ஹேரை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதை பார்க்குறது கொஞ்சம் பெட்டர். சார் இப்போது லோ காஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ லோ காஸ்ட்டில் கிளினிக்கில் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறாங்க, அதாவது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. அதில் ஏதாவது பின் விளைவுகள், பாதிப்புகள் ஏதாவது வருமானு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆல்ரெடி சொன்னது அது, இந்த லோ காஸ்ட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அது சீப்பாக இருக்கக்கூடாது. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சொல்கிறேன்ல, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோன் தயாரிக்கிறாங்க. அந்த ஃபோன் தயாரிக்கிறதுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்குது. ஓகே. விற்கிறது ப்ரைஸ். ஒரு 100 ரூபாய்க்கு தயாரித்த பொருளை ஒரு 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க, இதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பொருளை 100 ரூபாய்க்கு கீழே தயாரிக்க முடியாதுன்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு தயாரிக்க முடியாதுன்னா அதே பொருளை நான் ஒரு 80 ரூபாய்க்கு விற்க போகிறேன்னா இப்போ நம்ம யோசிக்கணும். எப்படி 100 ரூபாய்க்கு தயாரிக்க முடியக்கூடிய பொருளை நீங்கள் 80 ரூபாய்க்கு விற்க முடியும்? இங்கே தான் பிரச்சனையே தவிர, இப்போ 100 ரூபாய்க்கு தயாரிக்கக்கூடிய பொருளை 110 ரூபாய்க்கு கொடுக்குறான்னா பிரச்சனை கிடையாது. இதுதான் இங்கே லோ காஸ்ட் விஷயத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. சீப்பாகிடக்கூடாது, அஃபோர்டபுள் பிரச்சனை இல்லை. அதான் நம்மளுமே சுகிரா எம்டியாக நான் ஃபாலோ பண்ணுறது என்ன, அஃபோர்டபுளாக கொண்டு போகிறது காரணம் அதுதான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இவ்வளோ காஸ்ட் ஆகுது, இதிலேருந்து இவ்வளோ % நம்ம ப்ராஃபிட் வைக்காமல் பண்ண முடியாது. எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்குது, அதான் அதுலேருந்து எடுத்து பண்ணிட்டா பெட்டர். பெருசாக போகணும், ரொம்ப கீழேயும் பெற வேண்டாம். ஓகே. ஸோ லோ காஸ்ட்டுங்கிறது நம்ம சீப் ரேட்டில் பண்ணாமல் நம்ம குவாலிட்டி வைஸ் நம்ம குட்டாக கொண்டு போகணும். அஃபோர்டபுளாக பண்ணுறதுங்க பிரச்சனையே கிடையாது. ஓகே. சீப்பாக போயிடக்கூடாது. நான் வந்து எல்லா தரத்தையும் குறைப்பேன். மெடிசனில் எப்படி தரத்தை நம்ம குறைக்க முடியும்? மற்ற இடத்துல குவாலிட்டியை குறைச்சாலே பெரும் பாதிப்பு. மெடிசனில் குவாலிட்டியை குறைச்சிங்கன்னா இப்போ அது என்ன மாதிரி பிரச்சனை கொண்டு வரும்? அங்கே நம்ம எக்ஸ்கியூஸே பண்ண முடியாது. அஃபோர்டபுளாக பண்ணுறது குட். சீப்பாக பண்ணுறேன், குவாலிட்டியை குறைக்கிறேங்கிற முடிவுக்கு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. இதில் ரொம்ப மக்களுக்கு அவேர்னஸ் வேணும். ஸோ இப்போது நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்ம கிளினிக் வந்துட்டு இருக்காங்க சார். ஸோ அதில் வந்து ஆவரேஜாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான பீப்புள்ஸ்க்கெல்லாம் வந்து இஎம்ஐ, இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் வந்து பப்ளிக்ஸ்க்கு நம்ம கொடுக்க முடியுமா சார்? இன்சூரன்ஸு இதில் கிடையாது. அதாவது நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரி, அழகுபடுத்தக்கூடிய விஷயம்.
அழகுபடுத்துகிற எந்த விஷயத்துக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனி உள்ளே வரமாட்டாங்க. அது ரொம்ப அர்ஜென்சி, கை போயிட்டு கால் போயிட்டு உசுறு போகுதுன்னா இன்சூரன்ஸ் இருக்கும். இது வந்து அழகு சம்மந்தப்பட்டதுனால இன்சூரன்ஸ் எதுவுமே கிடையாது. பட் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. நம்மகிட்டையுமே இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே சார். தாராளமாக மக்கள் பயன்படுத்திக்கலாம். சூப்பர் சார். ஸோ இப்போ மென்ஸ் மட்டும் இல்லை சார், விமன்ஸ்க்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் செய்யலாமா, பப்ளிக் வந்து அதை எப்படி வந்து அவேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியுமா சார்? ஆமாம், தாராளமாக பண்ணலாம். இப்போ லேடிஸும் ஏகப்பட்ட பேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்கல்ல. ஓகே. இப்போ ஜென்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பால்னஸ் எப்படி வரும்னா ஃப்ரண்ட்டில் எம் பேட்டர்னில் விழும், எம் மாதிரி விழும், சென்டரில் ஓல விழும். இதே இது லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னா சென்டராக வகுடுக்கு இடத்துல அப்படியே கேப் ஆகிட்டே இருக்கும். சில பேருக்கு நெத்தி நெத்தி ஆகிட்டே இருக்கும். இது ரொம்ப ரேர் அவங்களுக்கு. இப்போ அந்த மக்களுக்கு ஜென்ஸுக்கு பண்ணுற மாதிரியே ஹேர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் லேடிக்கும் தாராளமாக பண்ண முடியும், பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ லேடிஸ்க்கும் வந்து தாராளமாக பண்ணலாம். இங்கே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னென்னா, ஜென்ஸுக்கு முடி நட்டு வச்சாச்சு, ஒரு வருஷத்துக்குள்ளே நேச்சுரல் ஹேர் மாதிரியே அந்த ஹேருமே லென்த்து வளர்ந்துடும். பட் லேடிஸுக்கு அந்த லென்த்து வர்றதுக்கு வருஷ காலம் எடுக்கும். அது மட்டும்தான் சின்ன ட்ராபேக்கு. பட் அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, மெதுவாக தான் வளரும். மற்றபடி எல்லாம் ஓகே, தாராளமாக பண்ணலாம். லாங் டேர்ம் மட்டும் எடுக்குன்னு சொல்கிறீங்க, மற்றபடி பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். நீங்கள் மக்கள் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மெசேஜாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரொம்ப சிம்பிள்மா, ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுங்கிறது என்னுடைய சொந்த கருத்து தான். இது மக்களுக்கு இல்லை, நான் எனக்கே சொல்லிக்கிறது. நான் பால்டாக இருக்கும்போது நான் ஹஸ்டி பண்ணியிருக்கேன், மனசை தேத்திக்கிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலான்னு. ஆனால் ஒன்ஸ் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் வந்த ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் கைக்கு வந்து பெருசு தான். அதை நான் குறை சொல்லக்கூடாது. ஜிம்முக்கு போகலாம், பாடி பில்ட் பண்ணலாம், எல்லாம் ஓகே தான். பட் தலையில் ஹேர் இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு வகையில் மன வருத்தம் வரதான் செய்யும். அந்த மன வருத்தம் எனக்கு இருந்துச்சு. பட் அந்த மன வருத்தத்தை இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் போக்கியிருக்கு. ஸோ அந்த மன வருத்தம் யாருக்காவது இருக்குன்னா, இல்லாத மக்கள் பிரச்சனை இல்லை. அந்த மன வருத்தம் இருக்குன்னா தாராளமாக சேஃபாக நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம். உங்கள் மன வருத்தம் உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கேன்சர் வந்துருமான்றாங்க, அதுக்கு சம்மந்தமே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் உயிர் பெறுமான்றாங்க, ப்ராப்பரான கிளினிக்கில் ப்ராப்பராக பண்ணுறீங்களா, அதுக்கு சான்ஸே இல்லை, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து ரொம்ப மைனர் சர்ஜரி இது, என்ன ப்ராப்பராக பண்ணணும் அவ்வளோதான். எத்திக்கலாக அங்கே டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, சர்டிஃபைடாக அந்த கிளினிக்கு, இல்லை ரிவ்யூஸ் எப்படி இருக்குது, மக்கள் மனசில் இடம் எப்படி பிடிச்சிருக்காங்க, இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த இடத்துல சந்தோஷமாக அஸ்டி பண்ணி நிம்மதியாக இருக்கலாம், எந்த குழப்பமும் கிடையாது. நான் நல்லா இருக்கேன், அவ்வளோதான். ஓகே சார். ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து வரும், கண்டிப்பாக மாறும். அது நீங்கள் லேடி உங்களுக்கு இது எப்படின்னு தெரில, பட் ஜென்ஸுக்கெல்லாம் அது வந்து கொஞ்சம் அது இம்பேக்ட் கொடுக்கும். அது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே சார். ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செஞ்சு அவங்களோட பேஷண்ட்ஸ் இருப்பாங்கல்ல சார், அவங்களோட சொந்த கதைகள் நீங்கள் கேட்டால் உங்களோட அனுபவங்கள் ஏதாவது இருக்கா? அது ஏகப்பட்டது இருக்குது. இப்போ மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிளினிக்கு வந்து ஒரு 3 பத்திரிக்கையாக வந்துடும். நம்ம கிளினிக்கு 3 பத்திரிக்கை வந்துடும், கல்யாண பத்திரிக்கை. அவங்க யாராக இருப்பாங்கன்னா, சார் தலை முடியல சார், பொண்ணு கிடைக்கல. அது முடியலங்கிறது பிரச்சனை இல்லை தான், அதை நம்ம ஏற்றுக்கலாம். பட் ஆனால் அது சில விஷயத்தில் தேவைப்பட்டுருது இல்லை, தேவைப்படுது, இதான் ரியாலிட்டி. நம்ம சொல்லிக்கலாம் இல்லைன்னு, பட் ஆனால் உண்மையை சொல்ல போனால் அதை வச்சும் சிலருடைய வாழ்க்கையை வந்து பாதிக்கப்படுது. அப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் பத்தையை விட தாராங்க. அதை விட பெரிய கதை எனக்கு என்ன வேணும், சந்தோஷத்தை என்ன இருக்குது, அது நிறைய இருக்குது. பட் எனக்கு ரொம்ப சொல்ல இங்கே நான் பதிவு பண்ண ஆசைப்படுறது, பத்திரிக்கை வாங்கும்போது என்னவோ நம்ம வாழ்க்கையே கொடுத்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. இது ஜஸ்ட் சர்வீஸ் தான், பட் அது அவங்களுடைய லைஃப்பில் எவ்வளோ ஒரு இம்பாக்ட் கொடுக்கறது பெரிய விஷயம். அது வேறு பெஸ்ட் பிளெஸிங் தான் இல்லையா? ஆமாம், பெரிய விஷயம் மேடம் அதெல்லாம். ஓகே சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி ரொம்ப நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். மக்களே, உங்களுக்கு தேவையான தகவல்கள் வந்திருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி டீப்பான விஷயங்களை ரெகுலராக நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ.